ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காப்பாற்றினார், நம் குடும்பத்தையும் காப்பாற்றினார் இல்லையா? அந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, உமக்கு கோடி கோடி நன்றி. ஆமென். எத்தனையோ பேருக்கு இந்த நாள் காண கொடுத்து வைக்கல, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்? அப்போது எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அவருக்கு காலம் முழுசும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்லவர் நம்ம அப்பா. ஒவ்வொரு நொடியும் நம்மளை பாதுகாக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. இப்போ இந்த நொடியும் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நன்றி சொல்லி இருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கலான்னு இருக்கிறேன். என்னதுன்னா, பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா? வீட்டில் செஞ்சுருக்கீங்களா? எத்தனை பேர் வீட்டில் பணியாரம் செஞ்சுருக்கீங்க? பணியாரம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இல்லையா? அதுலேயும் அந்த பணியாரத்தில் தேன் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது அதோட ருசியாக இருக்கும். அப்படி தானே? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள்? பணியாரமும் சாப்பிட்டு பணியாரத்தில் தேன் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி தான் அதிக ருசி உள்ள பதார்த்தமான ஒரு பணியாரத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுவும் தேனிட்ட பணியாரம். தேனிட்ட பணியாரம்னா நமக்கு வேண்டான்னா இருக்குது இல்லையா? அது எவ்வளோ ருசியாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த ருசி உள்ள அந்த பணியாரத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவுக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இது இத்தனை பேருக்கு கிடைக்கல, ஆனால் நமக்கு கிடைக்குது. ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது அதை சாப்பிடும் போதெல்லாம் ஏசப்பாவுக்கு, ஏசப்பா உங்களுக்கு நன்றி, ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்படி சொல்லிகிட்டே சாப்பிடணும். எத்தனை பேர் அப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க? எப்பாடா கிடச்சிச்சின்னு வயிறு முட்டை அமுக்கக்கூடாது. எது கிடைச்சாலும் அதுக்கு நன்றி சொல்லணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரு. சரிங்களா? இப்போ ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. இப்போ புரிஞ்சுட்டா எதுன்ட்டு? அது வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு மன்னா என்று பெயரிட்ட கர்த்தருடைய அப்பம், அவருடைய சமூகத்தில் இருந்து வந்த அந்த அப்பம், வானத்தில் இருந்து வந்த அந்த அப்பம். அதை சாப்பிட்டு ஒரு நோய் இல்லாமல் இருந்தாங்கங்க. ஒரு நோய் இல்லாமல் இருந்தாங்க. நமக்கு இப்போ எந்தாடா இருமல் வந்துட்டு, அப்புறம் காது வலிக்கு, அப்புறம் பல்லு வலிக்கு, அப்புறம் நெஞ்சு வலிக்கு, அப்புறம் வயிறு வலிக்கு, அப்புறம் முதுகு வலிக்கு, கால் வலிக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. நம்ம போட்டிருக்க செருப்பு 2 மாதம் இல்லை 3 மாதத்துல தேஞ்சி போது தூரப்பட்டு வேற ஒரு செருப்பு வாங்க வேண்டியிருக்கு. அவங்க உடுத்து இந்த துணி கூட பழமையாகலை. இட்ஸ் அ கிரேட்டு. ஆனால் இப்போ எடுத்ததுக்கு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுது? உடம்பு சரியில்லை, உடனே குளுக்கோஸ் ஏற்றணும், அவ்வளோதான். அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பில்லை போடுவாங்க. அந்த காசை நீங்கள் சாப்பிடலாம்ல, இந்த மன்னாவை சாப்பிடலாம்ல. சூரிய உதயத்திற்கு முன்பே அந்த மன்னா என்ன செஞ்சிருமா? வந்துருமா? அதாவது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும்? எடுத்துக்கிடணும்னு போட்டிருக்கு. அப்போ அதை அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மன்னாவை எடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னால் அந்த மன்னாவை நம்ம புசிச்சோமா? என்னப்பா இது 1ஆம் தேதி அதுவுமா? வாக்கு தத்தத்தை எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இதுதான் அந்த வாக்கு தத்தம். அதுதான் கர்த்தர் உங்களோடு சொல்ல சொன்னது. அதுதான், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானே ஜீவ அப்பம். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டுச்சு.
ஆனால் இன்றைக்கு அந்த அப்பமே நானா வந்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். இதை எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. அவரை நம்பி இருந்து அவரை நம்ம ருசித்து பார்த்தோன்னா இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு இனிமையான ஒரு மன்னாவாக இருக்கிறது, தேனிட்ட ஒரு பணியாரமாக இது இருக்கிறது. இதை அதிகாலையில் நம்ம தேடும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் ஒரு இக்கட்டில் மாட்டிட்டு இருக்கிறேன். அந்த இக்கட்லேருந்து நான் வெளியில் வரணும். எப்படி வருவேன்? சும்மா எப்படியே நான் அப்படி இப்படி பறந்து வந்துட முடியுமா? மனுஷருடைய உதவியை நாடுறோம், அவங்க நமக்கு உதவி செய்ய முன் வரல. அடுத்த உதவி என்ன அப்படி நம்ம நினைக்கிறோம். நான் இக்கட்டில் மாட்டியிருப்பதே என்னுடைய அந்த ஆலோசனையின்படி நான் நடந்ததினால் தானே, என்னுடைய சுய ஆலோசனையின்படி நான் நடந்ததினால் தானே எனக்கு இந்த இக்கட்டு வந்தது. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருந்திருப்போமே ஆனால் நமக்கு இக்கட்டு வந்திருக்காது. அதிகாலை நாம் தேவனை தேடி இருந்திருப்போமே ஆனால், இந்த மன்னாவை நாம் தேடி இருந்திருப்போமே ஆனால் நமக்கு இக்கட்டு வந்திருக்காது. சரி, அதையும் மீறி இக்கட்டு வந்து விட்டது. நான் காலையில் எழும்புனேன், ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், உபவாசித்தேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக போனேன், எல்லாம் ரைட்டாக செஞ்சேன். ஆனால் கூட எனக்கு இக்கட்டு வந்துச்சு. ஏன்? சத்துரு உங்களை சோதிக்கலாம். சத்துரு சோதித்திட தேவ உத்திரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல தெய்வம் எந்தன் சொந்தமானாரே, சந்தோஷம் பொங்குதே. ஹல்லேலூயா. சத்துரு கூட நம்மளை என்ன செய்வான்? சோதிக்க வருவான். அன்பானவர்களே, அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை கூட சோதிக்க வந்தான். இங்கே பாருங்க, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4:1 இப்படியாக சொல்லுகிறது. அப்படியே அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த கல்லுகளை எல்லாம் நீர் அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு இப்படி பசியோடு உட்காந்துருக்கிறீரு அப்படின்னு தைரியமாக அது கேட்குது. இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். யோ, நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும்யா. அப்போ இந்த கல்லெல்லாம் அப்பமாகும்படி சொல்லுங்க, அது அப்பமா மாறிடும். அதுக்கப்புறம் என்ன? சாப்பிட வேண்டியதான். அப்புறம் அவங்க பசி தீந்துரும்ல. அது ஐடியா கொடுக்காங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இயேசு கிறிஸ்துவை சோதித்த அந்த சோதனை உங்களுக்கும் கூட வரலாம். என்ன தோணும் தெரியுமா? அப்பா, அட எங்கே போனீங்க? எப்பா பார்த்தாலும் சர்ச்சுன்னு ஓடுனீங்க, உங்கள் பாஸ்டர் வீட்டிலே தான் கடந்தீங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்க, உங்களை தவிர. உன் பிள்ளைகளுக்கு என்ன நடந்துச்சு? ஏசுன்னு ஓடுனா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லணும், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறது இல்லையா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா? அப்பத்தினால மட்டும் இல்லை, வார்த்தையினால அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு தெரியுதா? இன்றைக்கி என்ன குழம்பு சாப்பிட்டீங்க? சிக்கன் சாப்பிட்டோம். நேற்று கீரை, முந்தா நேற்று, அதுக்கு முந்தா நாளே. ஒன்று தெரியுமா? நான் இவ்வளோ க்ளோயிங்காக இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? தெரியாதே, சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டெய்லி ஒரு 10 பாதாம் பருப்பு சாப்பிட்றேன், டெய்லி அரைப்படி பால் குடிக்கிறேன், வாரத்துக்கு 3 நாள் பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்றேன், வாரத்துக்கு 2 நாள் கேரட் ஜூஸ் சாப்பிட்றேன், வாரத்துக்கு 1 நாள் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றேன். அப்படியா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். அப்போ அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் சாப்பிட்டு நான் அழகா இருக்கேன்னு சொன்னால் அப்போ அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா. அப்போ ஆத்மா வாழ்ந்தாதான். அப்போ ஆத்மாவை நம்ம பட்டினி போட்டுட்டு நம்ம ஓடுறோம். காலையில் ஜாகிங்கு, வாக்கிங்கு, எக்ஸசைஸு, ஒரே ட்ரிங்கிங்கு,
எதுக்கு இந்த உடம்புக்கு 1008 மேக்கப்பு. ஆனால் நமக்கு பைபிள் ஒன்றுன்னு இருக்குங்கிறது யாருக்கும் ஞாபகத்தில் இருக்காது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் தான் நம்ம போகிறோம், போயிட்டு வரோம். இங்கே வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கு முன்னாடியே நிறைய சாப்பிட்டுட்டு தான் போகிறோம். இதையும் சாப்பிட்டு என்ன நடக்கும்போது எனர்ஜி வேணும் இல்லையா? அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்கிட்ட நிலம் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்ன காப்பாற்றிடும் அப்படின்னு நினைக்கிறோம். பிரபல அரசியல்வாதி ஒருவர் தன்னுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக சக ஜனங்களோடு சேர்ந்து, அதாவது அவர்களுக்கு உண்டான எல்லா லீடர்ஸும் சேர்ந்து ஜாலியாக ஒரு கப்பலில் போய்கிட்டு இருந்தாங்க. அதுங்க கப்பலில் வச்சு அவர் ட்ரீட்டு கொடுக்குறாரு, ஓகேங்களா? அந்த நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அப்படியே ட்ரீட்டு அந்த கப்பல் போயிட்டே இருக்குது. திடீர்னு புயல் காற்றில் அந்த கப்பல் சுக்குநூறு ஆயிட்டு. அங்கங்கே அங்கங்கே ஆட்கள் அலற சத்தம், நிறைய பேர் செத்துட்டாங்க. இவர் மட்டும் என்ன செஞ்சாருன்னா, அந்த கப்பலுடைய ஒரு சின்ன கட்டை வந்து மதந்துட்டு வந்துச்சு, அதை பிடிச்சிட்டு இவரும் மதந்துட்டு இருக்கிறார். எப்படியோ ஹெலிகாப்டர் மூலமாக இவர் காப்பாற்றப்பட்டார், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கண் பார்வை தெரியாமல் போனது, ஒரு கண்ணில் ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. ஆக இந்த ரத்தம் அந்த கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும், இவங்களுக்குண்டான எல்லாத்தையும் கொண்டாங்க, அங்கங்கே சொத்தெல்லாம் விற்று கொடுத்தாச்சு. அப்போ பார்த்தா இந்த கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்ப எல்லா சொத்தையும் கொண்டாங்க, நாங்கள் சரி பண்ணி தாரோம்னாங்க. அப்புறம் எல்லா சொத்தையும் விற்று எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எப்படி கண் இல்லாமல் வாழ முடியாது இல்லையா? உடனே எல்லாத்தையும் விற்று கொடுத்தாச்சு. கொடுத்தா அப்பவுமே ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ணலை. அதுலேயும் ஒரே ஏதாவது பண்ணி கடைசியில் 2 கண்ணும் தெரியலை. கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்த கண்ணும் சுத்தமாக தெரியாமல் போயிட்டு. இவர் பிழைப்புக்கு ஒன்றுமே கிடையாது, 5 பைசா கையில் கிடையாது. அப்படி ரொம்ப மன வேதனையில் உட்காந்துருக்கிறார். என்ன செய்யலான்னு தெரியலையே, இந்த சூழ்நிலையில் யார் எனக்கு உதவி செய்வார்? அந்த வார்த்தை அதுதான், நானே ஜீவ அப்பம். அந்த அப்பம் வந்துச்சு அவரை பார்க்க. மனைவி போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க, சொந்த பந்தம் ஒருத்தர் இல்லை. வாட்ச்மேன் இவரை தூக்கி வெளியே போட்டான். இனிமேல் நீ போ, இங்கே படுத்து கிடந்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு வெட்டுக்கு காசு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இல்லை. அவர் சொல்கிறாரு, ஐயா நான் இந்த மாதிரி அரசியல்வாதியாக இருந்து எங்களுக்கு எனக்கு தேவை காசு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் கோர்ட்டில் கேஸ் பண்ணி, கோர்ட்டுக்கு வேணால் போ, எங்கே வேணாலும் போ. என் 2 கண்ணும் போனதுக்கு காரணம் நீங்கள் தானே, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஏதோ தவறு நடந்து போச்சு, நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்க. என்ன அசால்ட்டாக பேசிட்டு வாட்ச்மேனை வச்சு இழுத்து வெளியே போட்டாங்க. இவர் வெளியே கிடக்கிறாரு. ஆனால் தேடி வந்தது யார்? வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்போ. அதுதான் ஒரு பாஸ்டர் வந்தார். அந்த பாஸ்டர் சொன்னார், கவலைப்படாதீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை வச்சு பராமரிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பாடெலாம் கொடுத்து 3 வருடம் அவரை பராமரித்து அதுக்கு வேண்டிய பணத்தை சேமித்து அவரை திரும்ப மருத்துவமனையில் கொண்டு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கண்ணு தெரியுது. ஹல்லேலூயா. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜீவ அப்பம் நம்மளுக்குள்ளே இருக்கணுங்க. நம்மக்கிட்ட பணம் இருக்குது. அந்த அரசியல்வாதி பாருங்க, ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சவர், ஆகா என்னுடைய வெற்றியை நான் தனியாக கொண்டாட விரும்பலை, எல்லோரும் வாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், கூத்தடிப்போம், கொண்டாடுவோன்னாரு. ஆனால் நடந்தது என்ன? அவருடைய பணத்தெல்லாம் இழந்தது தான் மிச்சம். அன்பானவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்க. எனக்கு அங்கே பங்களா இருக்குது, எனக்கு இங்கே ஆள் இருக்குது. நான் இப்போ ஒரு ஃபோன் அடித்தா போதும்யா, உன் நிலமை என்ன ஆகும் தெரியுமா அப்படிம்பாங்க. ஒரு ஃபோனு இல்லை, நீங்கள் எத்தனை ஃபோன் அடித்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மேலே கொடிகட்டி பறக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லை, நான் இருக்கிற இந்த பணத்தினாலேயோ, எனக்கு இருக்கிற இந்த பட்டை பள்ளத்தினாலேயோ, எனக்கு இந்த செல்வாக்குனாலேயோ, பேரும் புகழும் இருக்கிறதுனாலேயோ, நான் பதவியில் இருக்கிறதுனாலேயோ காப்பாற்றப்படுகிறேன் என்று அல்ல. நான் வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்டிருந்தாலும் அங்கேயும் உம்முடைய கண் என்னை காண்கிறது, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, இப்போ இந்த தேனிட்ட பணியாரமாகிய இந்த பணியாரத்தை அதிகாலையில் நாம் சாப்பிடுகிறோமா? இதன்படி நாம் கேட்கிறோமா? இன்றைக்கி அநேகர் அழுது கொண்டு இருக்கிறீங்க, என் கடனை தீக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி. அநேகர் அழுது கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தர்றதுக்கு யாருமே இல்லை, நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டலாக அலையிறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. என் அன்பு சகோதரியே, நான் உனக்கு சொல்லுகிறேன், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்னைக்காவது உனக்கு கற்பத்தின் கனி வேண்டும் என்று சொல்லி உனக்காக நீ உபவாசித்து இருக்கிறாயா? அல்லது உனக்காக நீ கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு கேட்டு இருக்கிறாயா? கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னாரு. அவரை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தாரா? கொடுத்தார்.
எனக்கு கொடுத்தார், உனக்கும் கொடுப்பார். ஆகவே தான் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார், நான் சொன்னேன், ஏசப்பா இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கணும். எந்த வாக்குத்தத்தம் பேசுறது? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் வருது. எனக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டேன். அப்பா சொன்னது இதுதான், அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பா இருந்ததுன்னு சொல்லுனாரு. என்னப்பா சொல்றீங்க? தேனிட்ட பணியாரமா, வாக்குத்தத்தமா, எப்படி அப்படின்னு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமேன். நம்ம கார் இருந்து, பங்களா இருந்து, வேலை இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்க போய் தான் நம்ம இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நிற்கதியாக நின்று விடுவோம். யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாமல் நின்று விடுவோம். அன்பானவர்களே, அருமையான 3 வாலிபர்கள் சயின்டிஸ்ட், அவங்க 3 பேருமே விஞ்ஞானிகள், வாலிப விஞ்ஞானிகள், இளம் விஞ்ஞானிகள் 3 பேரும் ஒரு பாலைவனத்திலே, அவர்கள் அந்த பாலைவனத்தை அந்த ஜிபிஆர்எஸ் போட்டு அந்த மேப்பை போட்டு அவங்க அந்த மேப் மூலமாக அந்த பாலைவன பாதையை கடந்து போய்விடலாம், ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு அப்படி போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. போகிற வழியில் எல்லாமே கட் ஆகிட்டு, ஃபோன் கனெக்ஷன் கட்டு, எல்லாம் நெட்டுக்கிட்டு எல்லாம் போச்சு. ஆனாலும் இவங்களுக்கு நம்பிக்கையில் அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே காரை ஓட்டிகிட்டே போகிறாங்க. அங்கே என்னாச்சு? பெட்ரோலும் போயிடுச்சு. கார் எவ்வளோ தூரம் தான் போகும்? அதோ வனாந்திரம், ஒரு வனாந்திரத்தில் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? யோசிங்க. 1 நாள் ஆயிட்டு, 2 நாள் ஆயிட்டு, 3 நாள் ஆயிட்டு, ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படி திகைத்து போய் நிற்கிற நேரம் அவர் சொன்னார், நீ இயேசுவை விசுவாசிக்கிறாயா? அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று நீ விசுவாசிக்கிறாயா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறான். என்னை அனுப்பினவரை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். என்னையும் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன். அந்த விசுவாசத்தை குறித்து அவன் பேசினான். மீது 2 பேரும் சொன்னாங்க, இங்கே இருந்து நாங்கள் சாகிறதுக்கு அந்த இயேசுவை நம்பி நாங்கள் உயிர் பிழைப்போமே, ஆனால் அந்த இயேசுவை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். 3 பேரும் முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. எங்கேயாவது வானத்தில் ஹெலிகாப்டர் பறக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பொருட்களை வைத்து, அதாவது அந்த காரில் உள்ள சீட்டெல்லாம் இருக்கும் பாருங்க, அதை வைத்து ஒரு தீ மூட்டுவோம், அந்த புகையை பார்த்து நம்மளை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி அதே போல் அவர்கள் செய்தார்கள். அந்த புகையை பார்த்து அந்த ஹெலிகாப்டரில் இருந்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இங்கே ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கிறாங்க என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, என்றைக்கு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். அவரை நோக்கி கூப்பிடுகிறத நீங்கள் கற்றுக்கங்க. நான் சிறிய வயதில் ஆண்டவரிடத்தில் ஒன்று கேட்டேன், கர்த்தாவை எனக்கு எதுவுமே தேவையே கிடையாது, ஆனால் நான் யார் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்க வேண்டும். அப்போ தான் அப்பா சொன்னாங்க, நீயா அவர்களுக்கு மரிச்ச? இல்லை ஆண்டவரே, நான் சாகலை. நீயா அவங்களுக்காக உயிர் தெழுந்த? இல்லை ஆண்டவரே, நான் உயிர் தெழலை. நீயா அவங்களுக்காக பரிந்து பேசிட்டு இருக்க? இல்லை ஆண்டவரே, நான் அவர்களுக்காக பரிந்து பேசவில்லை. பாவிலும் பிரதான பாவியாகிய நீயே இந்த ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே, இவர்களுக்காக உன்னை ஊழியக்காரியாக ஏற்படுத்தின நான், என்னை மறந்து போகாதே, நான் அவர்களுக்காக மரித்து இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, என் தகப்பன் உங்களுக்காக நிற்கதியாய் அந்த சிலுவையில் தொங்கினதை மறக்க வேண்டாம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? அவருக்கு என்ன, அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாமே. எதுக்காக நமக்காக அந்த ஜீவனை கொடுத்தாரு? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. என் அன்பு பிள்ளையே, உன் மகளுக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீர்களே, திருமணம் ஆகிறதுக்கு 5 பைசா கையில் இல்லைன்னு அழுது கொண்டு இருக்கிறீர்களே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நம்புகிறீர்களா? வீடு கட்டணும், எனக்கு பைசா இல்லை, எதுவுமே இல்லை, நான் இப்போ சும்மா மொட்டையாக உட்காந்துட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். தேவனாகிய கர்த்தர் அதை உங்களுக்கு இன்றைக்கு தர வல்லவராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, கரெக்டு, ஓகே. வேற எங்கேயுமே போட்டான். வேத புஸ்தகத்தில் ஒருத்தரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, யாக்கோபு தான். யாக்கோபு அவரே சொல்கிறார், கேளுங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 10 இப்படியாக சொல்லுகிறது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. பார்த்துக்கங்க, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது.
என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று எனக்கு பயமா இருக்கு. வெறும் கோலும் கையுமா தாயா வந்த இந்த யோர்தானை கடந்து போகும்போது என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஐ எம் ஜீரோ. ஆனா இன்னைக்கு நான் ஒரு ஹீரோ. ஒண்ணு இல்லாம போன என்ன 2 பரிவாரங்கள் எனக்கு கொடுத்தீரே, என்னை ஆசீர்வதித்தீரே. 2 மனைவிகள், பிள்ளைகள் எத்தனை. இஸ்ரவேலின் வீட்டை கட்டின ராகேலையும் லேயாளையும் வாழ்த்துங்கள் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பேரை பெற்ற 2 மனைவிகளை கர்த்தர் கொடுத்தாரே, 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தாரே. லாபான் பலமுறை அவன் சம்பளத்தை மாற்றி இருந்தாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரே. எவ்வளோ அருமையான பிள்ளைகளை கொடுத்தார் தெரியுமா? எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை, செழிப்பு. ஆனால் இங்கே யாருக்கு பயம்? ஏசா அடித்து போட்டுருவாயா? நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் அவன் அடித்து தூக்கி போட்டுருவான். என்னை முறியடிச்சிருவான். என் பிள்ளைகளை அடித்து தூக்கி போட்டுருவான். என் பொண்டாட்டியெல்லாம் அடித்து தூக்கி போட்டுருவான். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்வான். இங்கே வந்து நிற்கிறாரு ஆண்டவருடைய சமூகத்தில். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? அதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? முத அவங்க அப்பாவுக்கு ஒரு அல்வா கொடுத்தாரு. என்ன அல்வா கொடுத்தாரு? அப்பா, நான் தான் ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அவங்க அண்ணனுக்கு ஒரு அல்வாவை கொடுத்தாரு. நல்லா கிண்டி கொடுத்துட்டு சேஷ்ட புத்திர பாகம் போச்சா. அப்புறம் இங்கே வந்து இங்கேயும் அநேக அல்வாவை கொடுத்து எல்லாத்தையும் சம்பாதிச்சாச்சு. ஆனால் ஏமாற்றப்பட்டாலும் கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா தசம பாகம் கொடுத்தவர் அவர் தான். இங்கே இப்போ ஆல் நைட் ப்ரேயர் நடத்துகிறதும் அவர் தான். அழகாக ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆல் நைட் ப்ரேயர். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் அப்படின்னு பாடிட்டு இருக்கிறார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். அப்போ கேட்குறாரு, உன் பேர் என்ன? ஐயா உன் பேர் என்ன சும்மா சொல்லு அப்படின்னாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஏன் தெரியுமா? தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலின் சந்ததியாக நாம் இருக்கோம். என்ன? இஸ்ரவேலின் சேனைகளின் முன்னடந்த தெய்வமே, எங்கள் சேனாபதியாக எங்கள் முன்னே வாருமே அப்படின்னு நம்மளும் கேட்கணும். சரியா? அப்போ ஒவ்வொருத்தரையா ஏமாற்றி நிறைய சம்பாதிச்சு வச்சாலும் அதெல்லாம் எவனோ ஒருத்தர் அடிச்சுட்டு போயிடுவாங்கிற பயத்தோடையே இருக்கிறோம் இல்லையா? என்னைக்கு கொரோனா வரும், என்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியாது, என்னைக்கு கேன்சர் வரணும்னு தெரியாது. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் சேர்க்குறோம் கோடி கோடியா சேர்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கா? அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ புரியுதா? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இந்த ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை காலையிலேயே கொடுத்தா தான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைய, இன்றைக்கு ஏங்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலை, என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கலை, என் பிள்ளைகள் மத்தியில் ஒரு நல்ல காரியம் நடக்கலை, என் சொந்த பந்தங்க என்னைய தேடலை, நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கேன். எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? ஒன்றும் இல்லையே. ஒவ்வொரு மாதமும் நான் பார்த்து ஏமாந்துட்டு இருக்கிறேனே. இந்த வேலை இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும்னு பார்க்குறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே. நான் எழுதின எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து நான் பாஸ் ஆகிடுவேன், இப்போ வருமா அப்போ வருமா, ஒரு நேரம் நடக்க மாட்டேங்குதே. என் கடன் பிரச்சனை இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும், ஒன்றும் ஆகலையேன்னு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த நோடி என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எப்படி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோன்னா, ஏசப்பா ஏன் திறமை, ஏன் காசு, ஏன் பணம் அப்படின்னு நான் வாழ்ந்தேன். இன்னைக்கு என் திறமையில ஒன்றும் இல்லைப்பா, என் திறமையில எல்லாமே 0.
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விட மாட்டேன்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு எனக்கு கர்ப்பத்தின் கனி வேணும்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்னைக்கு எனக்கு நல்ல சுகம் வேணும்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. திருமண காரியம் நடக்கணும்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன குடிசையாவது நான் கட்டிட்டு உட்காந்து வாழணும்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு அவர் சொன்னார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிற இந்த ரகசியம் நானாக பேசலை, அப்பா ஏசப்பா சொன்னது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துக்காக தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து போய் இந்த தடவை இந்த வார்த்தையை தான் பேச சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. உனக்கு என்ன வேணும்? குழந்தை இல்லையா? குழந்தை இல்லாத மலடியை பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே மகிழ்ந்திருக்க பண்ணுகிறார்னு வசனம் இருக்கு பாருங்க. அதை எடுத்துக்கங்க. அந்த வசனத்தை எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி சொல்லுதப்பா, எனக்கு 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 இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேளுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீங்களாப்பா. என் கடனை அடைக்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் தெரியாமல் கடன் வாங்கிட்டேன். ஏன்னா அப்போ இந்த மன்னா மேலே எனக்கு ஆர்வம் இல்லை. இந்த மன்னாவை சாப்பிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் தான் கானானுக்கு போகிற வரைக்கும் நடக்கிறதுக்கு பலன் இருந்துச்சு. அவங்க நடக்க பலன் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நாம் மன்னாவை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீ காலையில் எழும்பி இந்த மன்னா முகத்தில் முழிச்சோம்னா தான் இதில் இருந்து வர்ற வார்த்தையினால் நம்மளை அவர் பிழைப்பிக்க வைக்க முடியும். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் பேச ஆசைப்படுறாரு. நம்ம பேசுகிறோமா? நாம் அவர்கிட்ட பேசுகிறோமா? நான் இன்னைக்கு சொல்லி தந்திருக்கேன், இந்த வார்த்தை வெறுமையாக போகாது. இந்த வார்த்தை வெறுமையாக போகாது. இந்த வார்த்தையை தேவனுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஞாபகப்படுத்தலாமா? வியாதியை உன்னை விட்டு விளக்குங்க. என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு சொன்னீங்களப்பா, இன்னைக்கு எனக்கு சுகந்தாங்க. இன்னைக்கு எனக்கு சுகம் தாங்க. நான் சுகமாக இருக்கணும். என் பிள்ளையை ஆசீர்வதிங்க. என் குடிகார கணவரை மாற்றுங்க. என் பிள்ளையோட குணம் மாறட்டும். என் வீட்டில் நல்ல காரியம் நடக்கட்டும். என் வீடு கட்டப்படட்டும். என் கடன் அடையட்டும். இதில் இருக்குதுங்க ரகசியம். இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கங்க. காலையில் அதிகாலையில் எழுந்து இந்த மன்னாவை சாப்பிடுங்க. தேனிட்ட பணியாரத்தை சாப்பிடுங்க. ஆத்துமாவை வாழ வைங்க. ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். இதை நம்ம உள்ளத்தில் இருக்க வச்சுக்கோங்க. ஒரு சோதனை நேரத்துலையும் பாவத்தை கொண்டு வருகிற நேரத்துலையும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி வெற்றி பெற முடியும். இந்த வார்த்தையை கர்த்தருக்கு ஞாபகம் மூட்டி எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று ஜெபிக்க முடியும். சரிங்களா? ஆகவே இன்றைக்கு நான் சொல்லி தந்த இந்த ரகசியத்தை மறந்துடாதான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வார்த்தையின்படி அவரிடத்துல ஜெபிங்க. எனக்கு இந்த வார்த்தையின்படி சொன்னீங்கல்லப்பா, அதை நிறைவேற்றுங்கன்னு கேளுங்க. உங்கள் தொழில் ஆகட்டும், உங்கள் கையின் பிரயாசமாகட்டும், நீங்கள் எடுக்கிற முயற்சி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை உயிர்ப்பிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்கள் அப்பா உங்களை பிழைக்க வைக்க போகிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். இருக்கிற எல்லா சோதனையிலும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர் சோதனையை ஜெயித்தார். நீங்களும் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை வந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். நம்ம ஜெபிப்போம். இப்போ என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. யார் யார் என்னென்ன தேவைகளோடு இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் அப்படியே ஆகட்டும். சர்வ வல்லவருடைய நாமத்தினால் அப்படியே ஆகட்டும். கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணீங்களோ அது அப்படியே ஆகும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? நம்முடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக ஆசைகள் இருக்குது. அந்த ஆசையில் நிறைவேறணும்.
நீங்கள் என் கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும். உங்களுடைய காணிக்கைகள் ரொம்ப அனுப்பாட்டாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் எங்கள் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது நிச்சயமாக இன்னும் அநேகர் இந்த ஊழியத்தின் மூலமாக பயன் பெறுவாங்க, அநேகர் உயிர் பெறுவாங்க, அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.